அக்கா எங்கக்கா வானரப்படைகளோட சத்தத்தெல்லாம் ஒன்றும் காணோம். எங்கள் வீட்டு வானரமும் இருந்தால் வீடு இவ்வளோ அமைதியாக இருக்குது. இல்லைப்பா, யாரும் இங்கே இல்லை, எல்லாம் கீழே போயிடுச்சுங்க. வெயில் அடிச்சிச்சுன்னா எல்லாம் ஏசியை போட்டுட்டு இங்கேயே இருக்குங்க. வெயில் இல்லைங்கவும் எல்லாம் கீழே ஓடிடுச்சு. ஆனால் இந்த மழை வந்ததில் ஒரு நல்ல செய்தி இருக்குது பார்த்துக்க. இந்த ஏசியை பகல் முழுக்க அதுங்களும் போட்டுடுது, நம்மளும் போய் உக்காந்துடுறோம். கரண்ட்டு பில் என்ன வரப்போதோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் அண்ணன் என்ன பேச்சு பேச போகிறாரோன்னு உண்மையாலுமே சொல்கிறேன், அவ்வளோ பயம். ஆனால் இந்த மழை இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த ஏசி பக்கம் போகாமல் இருக்கிறது எதுக்கு மிச்சமோ இல்லையோ கரண்ட்டு பில்லுக்கு மிச்சம் ஆகி. ஆனால் இந்த வத்தலை போட்டு படுற பாடு தான் ரொம்ப பெரும்பாடாக இருக்குது. கரெக்டாக சொன்னீங்கக்கா. இந்நேரம் நானும் வீட்டில் டெய்லி ஏசி தான். ஏசி இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியறதில்ல. ஆனால் இந்த மழை வந்தது அது ஒரு நல்ல விஷயங்க்கா. 7,000 8,000 கொண்டு போய் நிறுத்தினா வீட்டில் செருப்படி தான் விழும் இபி பில்லுக்கு. இப்போ கொஞ்சம் தப்பிச்சாச்சு.